சாலையில் தினந்தோறும் காலை 150 பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது. தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி பயிலகம், தளபதி நூலகம், தளபதி விழியகம், தளபதி குருதியகம் மற்றும் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டத்திற்கு இதுவரை பல்வேறு வீடுகள் கட்டிக் கொடுக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். நாமக்கல்ல கொரோனா நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரியுடைய கணவருக்கு உடல்நல சரியில்லை. அப்ப கோயம்புத்தூர்ல இட்டுன்னு போயிட்டு சேர்க்கணும்னு சொன்னாங்க. எப்படியே கஷ்டப்பட்டு இட்டுன்னு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில டாக்டர் சொல்லிட்டாரு 7 மணிக்கெல்லாம் எங்களுக்கு 7-8 மணிக்கெல்லாம் ரத்தம் 15 பாட்டில் ரத்தம் தேவை, அதை கொடுத்தா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த சகோதரி எல்லாருக்கிட்டையும் அவங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்க. எல்லாரும் வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு பாஸ் வாங்க முடியல, பெட்ரோல் இல்லை, வண்டி இல்லை, டிரைவர் இல்லை, இப்படிலாம் பல பிரச்சனை இருக்குது. அதுக்கு டாக்டர் இன்னும் எனக்கு 1 மணி நேரத்துல ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் உங்க கணவரை நான் அவர் பிழைப்பார், இல்லை என்று சொன்னால் எனக்கு தெரியாது, எனக்கு ரத்தம் ஓடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு எங்கிட்ட. இப்ப இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த பிளட் பேங்க்ல ரத்தம் இல்லை, நீங்க பேர ரத்தம் கொடுக்கணும்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற மாவட்ட தலைவரிடம் நாமக்கல் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஒரு 16-17 பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அப்பேற்பட்ட சகோதரர்கள் தான் எங்களுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் தளபதி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குடும்பம். அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்று முதல் நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தை நீங்களும் ஒருவருக்காக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நாங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் கடந்த 30-32 வருடமாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கும்போதும் சரி, கடந்த 30 வருடமாக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பதவிகள் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் என்று தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி இன்று எல்லோருக்கும் பதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் என்றும் ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அந்த தொண்டனை ஒரு காலமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் விடமாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உங்களுடன் இருப்பார். ஆகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா இன்னும் 3 நாள் விழாவுக்கு நான் போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.